الحمد لله نحمدك يا من أوضحت لنا سبل الهداية ونصلي ونسلم على من أرسلته شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى الأصحاب الذين هجروا الأوطان يبتغون من الله فضلا ورضوانا أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله مولانا العظيم. عن علي بن أبي طالب رضي الله تعالى عنه قال كنت مع النبي صلى الله عليه وسلم بمكة فخرجنا في نواحيها فما استقبله جبل ولا شجر إلا وهو يقول السلام عليك يا رسول الله السلام عليك يا رسول الله. புகழனைத்தும் இவ்வையகத்தையும் இவ்வையகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து வளர்த்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியன. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணையும் துணையுமற்றவன், சர்வ அதிகாரமும் அவனுக்கே உண்டு. ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் ஹாத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை அடியடியாக பின்பற்றி நடந்த கண்ணியத்துக்குரிய சஹாபா பெருமக்கள், தாபிஊங்கள், தபு தாபியங்கள், கியாம நாள் வரை அன்னாரது தீனை பரிபூர்ணமாக எடுத்து நடக்கக்கூடிய அத்தனை உத்தம அடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. சிறப்பான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஆரம்ப வேளையிலே இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வுலகிலே நாம் வாழும் காலமெல்லாம் எந்த முறைப்படி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆனின் மூலமாகவும் நபிகளாரின் வாயிலாகவும் சொல்லியிருக்கின்றானோ அந்த முறைப்படி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், எக்காரியங்கள் செய்யக்கூடாது, எந்த பேச்சுக்கள் பேசக்கூடாது என்று நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களையும் முற்றுமுழுதாக விட்டு விலகி நடக்குமாறும் ஆரம்பமாக அடியேனுக்கும் பின்பு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களே, சங்கையான ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். முதல் வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்திருக்கிறதே, அது வளர்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கின்றது. இம்மாதம் பிறந்துவிட்டால் முஸ்லிம் உலகமே மகிழ்ச்சி கொள்கிறது, சந்தோஷம் அடைகிறது. காரணம் என்னவென்றால், முழு உலகமும் இருளிலே இருந்த காலம், மௌட்டீக காலம், மனிதர்கள் மனிதர்களாக வாழாமல் மாக்கர்களாக மிருகங்களைப் போன்று வாழ்ந்தொரு காலம். என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்தனையும் புரிந்து கொண்டிருந்த காலம். மது வேண்டுமா, மாது வேண்டுமா, சூது வேண்டுமா, கொலை வேண்டுமா, கொள்ளை வேண்டுமா, என்னென்ன பாவங்கள். மாற்றானின் மண்டையில் மதுவறிந்து சந்தோஷமடைந்த காலம். இப்படிப்பட்ட ஒரு இருண்ட யுகத்துக்குத்தான் முழு உலகத்துக்கும் ஒளிவிளக்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நேர்வழி காட்டுவதற்காக சுப்ஹானல்லாஹ் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த ஒரு உன்னத மாதத்திலேதான் நாம் எல்லோரும் விட்டிருக்கின்றோம். அதுதான் முதல் வசந்தம் என்று சொல்லக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாதம். இம்மாதத்திலே முஸ்லிம் உலகம் நபிகளாருடைய வரலாறுகளை பேசுகின்றார்கள், புகழ்களை பாடுகின்றார்கள். நாமும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். அன்பான கண்ணியத்துக்குரியவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அந்த அழகான முன்மாதிரி யாருக்கு இருக்கிறது சொன்னால், லிமன் கான யர்ஜுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கும் கியாமத்துடைய நாளையை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வை அதிகமாக யாரெல்லாம் துதிக்கிறார்களோ, அல்லாஹ்வை யாரெல்லாம் அதிகமாக zikr செய்கிறார்களோ அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில முன்மாதிரி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பான கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்துக்கு வரும் பொழுது இந்த உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே இருக்கவில்லை. தந்தையை இழந்து பிறந்த நபி அவர்கள் பிறந்த சிறிது காலத்திலே தாயையும் இழந்து விட்டார்கள். அனாதையாக யத்தீமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அன்னாருக்கு யாருமே இல்மு அறிவு படித்துக் கொடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கல்லூரியிலும் படிக்கவில்லை, எந்த பல்கலைக்கழகத்துக்கும் செல்லவில்லை. மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஒரு ஆசிரியராகத்தான், ஒரு முஅல்லிமாக கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எங்கேயும் படிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டினார்கள், அத்தபனி ரப்பி, என்ற ரப்பு தான் எனக்கு ஒழுக்கத்தை படித்து தந்தான் என்றால் எல்லா இல்முகளையும் படித்துக் கொடுத்தவர் ரப்பு. அன்பான கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கூறுகின்றார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நல்ல குணங்கள் அனைத்தையும் பூர்ணப்படுத்துவதற்காக. என்னென்ன நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் தன்மைகள் இருக்கிறதோ அத்தனையும் பூர்த்தியாக சொல்லித் தந்தவர்கள் தான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நபியுடைய புகழ் ஓங்கிக் கொண்டே போனது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், நபியே முஹம்மதே வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே முஹம்மதே நீங்க தான் ஆக உயர்ந்த நற்குணத்திலே இருக்கிறீர்கள். லஅலா என்று சொன்னால் அதுக்கு மேல் ஒன்று கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நபியுடைய குணாதிசயங்கள், நல்ல பண்புகள், நடத்தைகள், சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அத்தனை பாவங்களும் புரிந்த அந்த மக்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடன் காணப்பட்ட சில பண்புகள், தன்மைகள், அக்லாக்கள், ஒழுக்கங்களை கண்டு வியந்தார்கள். அல் அமீன் என்ற பெயரை வைத்தார்கள், அஸ்ஸாதிக் என்ற பெயரை வைத்தார்கள். காரணம், அன்னாருடன் காணப்பட்ட அந்த அளவு புகழ்கள், அந்த அளவுக்கு நல்ல பண்புகள், தன்மைகள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்களை நாம் மாத்திரம் பாடவில்லை, நாம் மாத்திரம் சொல்லவில்லை. அன்னாருடைய அன்பும் முஹப்பத்தும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, அந்நியர்களுக்கும் இருக்கிறது. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் போதுமான ஒருவராக உங்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்றால் எல்லோருக்கும் ஹாதியாக, எல்லோருக்கும் நேரான பாதையை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர்கள் தான் எங்களுடைய தலைவர் அருமை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் மட்டுமல்ல நபி மீது அன்பு கொண்டவர்கள், மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளும், எல்லா மரமட்டைகள், உயிர் உள்ளவைகள், உயிரற்றவைகள் அனைத்தும் நபி மீது புகழ் பாட ஆரம்பித்து விட்டது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய போர்க்களம் நடக்கின்ற நேரத்தில் தான் அன்னாருடைய பல் ஷஹீதாக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். உடைக்கப்பட்ட பல்லிலே இருந்து அதாவது சீரிட்டு பாய்ந்த இரத்தம் அவனுடைய உடம்பின் அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு ஆகிவிட்டது.
இந்த காட்சியை கண்ட காவிரிகள் மாத்த முஹம்மது சொல்லிக் கொண்டே போனார்கள், முஹம்மது இறந்து விட்டார்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து வஃபாத்தாகிறது மட்டுமல்ல, அன்னாருடைய மேல ஒரு தூசி படிவதையும் விரும்பாத கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள் இதனை கண்டு கவலை கொண்டார்கள், ஓடோடி வந்து தேடினார்கள். ஒரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தத்தோட தோய்ந்த நிலையில காணப்பட்டார்கள். அன்னாருடைய மேனையில இருந்து வடியக்கூடிய இரத்த சொட்டு இந்த பூமியில விழுமாக இருந்தால் பூமியை அழிந்து விடும். இதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் எனக்கு அனுமதி தாரப்பே, அந்த இரத்தத்தை பாதுகாக்க வேண்டும். விரைந்து வந்து நபியுடைய மேடையில இருந்த அந்த இரத்த துளிகள் பூமியில விழாமல் பாதுகாத்தார்கள். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு இந்த மனிதர்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை, பரவாயில்லை, அதோ அந்த தூரத்திலே ஒரு மரம் இருக்கிறது, அதுக்கு ஒரு அழைப்பு விடுங்கள், அது உங்களை ஏற்றுக்கொள்ளும். சுப்ஹானல்லாஹ். மரத்தை நோக்கி ஒரு தாவத்து கொடுக்கின்றார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த மரமோ முழுமையாக பிடுங்கப்பட்ட நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வந்து சுஜூத் செய்கிறது. ஒரு கவிதையில ஒரு புலவர் சொல்லும் போது அவர் கூறுகிறார், ஜாஅத்லி தஅவதிஹில் அஸ்ஜாரு சாஜிததன் தம்ஷி இலைஹி அலா சாகிம் பிலா கதமின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஒரு அழைப்பு தான் அந்த மரம் முழுமையாக பிடுங்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வந்து சுஜூத் செய்கின்றது. இத்தனை ஆச்சரியமான சம்பவங்கள் சுப்ஹானல்லாஹ் இன்னும் எத்தனையோ இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள். அங்கே அவர்களுக்கு பள்ளிவாசல் கட்டப்பட்டு அங்கே ஒரு மிம்பர் மேடை உருவாக்கப்படுகிறது. அந்த மிம்பர் மேடையோ ஈச்சம் மரத்துடைய குற்றியாக இருந்தது. ஈச்சம் மரத்துடைய குற்றிதான் மிம்பர் மேடையாக அமைக்கப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மக்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்வார்கள் என்றால் அதன் மீது உட்கார்ந்துதான் செய்கின்றார். காலப்போக்கில மக்களுடைய ஜனத்தொகை கூடும் பொழுது அது போதாது என்ற நிலைப்பாட்டில சஹாபா பெருமக்கள் அதனை மாற்றி அமைத்தார்கள். அதைவிட கொஞ்சம் உயரமான ஒரு மேடை அமைத்துக் கொடுத்தார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள். அந்த மிம்பர் மேடை ஈச்ச மரத்துடைய குற்றி, அதுக்கு என்ன உயிர் இருக்கிறது? அதுக்கு என்ன உயிர் இருக்க போகிறது? சுப்ஹானல்லாஹ். அது அகற்றப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக அமைக்கப்பட்ட மிம்பரிலே உட்கார்ந்து பிரசங்கத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஒரு முழங்கல் சத்தம் கேட்கிறது, ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது. அந்த அழுகை நேரம் செல்ல செல்ல அது பெரிய ஒரு அழுகையாக மாறிவிட்டது. எல்லோருக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே மிம்பரில் இருந்து இறங்கி அந்த அழுகை சத்தம் வந்த திசையை நோக்கி செல்கின்றார்கள். போய் பார்த்தால் அந்த அகற்றப்பட்ட ஈச்சம் மரத்துடைய அந்த குற்றி தான் அழுது கொண்டிருக்கிறது. அன்பான கண்ணியத்துக்குரியவர்களே, ரிவாயத்தில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழுது கொண்டிருந்த அந்த ஈச்சம் மரத்தின் குற்றியை ஆறுதல் படுத்துவதற்காக, அதனை தேற்றுவதற்காக எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள் என்றால், தேம்பி தேம்பி அழக்கூடிய ஒரு சிறு குழந்தையை, அந்த குழந்தையை தேற்றுவதற்காக, அழுகை நிறுத்துவதற்காக ஒரு தாய் என்ன பாடுபடுவாளோ அதே போல நபியவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அழுது கொண்டே இருக்கிறது. கடைசியாக சொன்னார்கள், ஈச்சம் மரத்துடைய குற்றியை நோக்கி சொன்னார்கள், உனக்கு விருப்பம் என்றால் சொல்லு, நிரந்தரமாக உன்னை நாம் மிம்பராக எடுத்துக் கொள்வேன். இல்லை என்றால் பொறுமையாக இரு, கியாமத்துடைய நாளில சொர்க்கத்திலே உன்னை நாம் மிம்பராக எடுத்துக் கொள்வேன். அப்போது அது மௌனமாகிவிட்டது. மேலான கண்ணியத்துக்குரிய சங்கியானவர்களே, இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் முஹப்பத்தும் எல்லாவற்றுக்கும் இருக்கத்தான் செய்தது. அந்நிய நூலாசிரியர்கள் எத்தனையோ பேர்கள், 100 பெரியார்கள் என்ற புத்தகத்தை எழுதிய அந்த ஒரு கிறிஸ்துவ ஆசிரியர் 100 பெரியார்களுக்கு மத்தியில முதன்மையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தார். சுப்ஹானல்லாஹ். அரேபிய வரலாறு என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை எழுதியவரும் ஒரு அந்நிய நூலாசிரியர் தான். அவரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு பிறக்க முன்னர் உலகம் இருந்த நிலைமையை பற்றியும், பிறந்த நேரத்திலே உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றியும்,
நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஏற்பட்ட நிலைமைகளை பற்றி எல்லாம் மிக தெளிவாக அவர்கள் இருந்தார்கள். நாங்க கூட இன்னும் இதுவரை அப்படி புத்தகத்தை படிக்கவில்லை, காணவில்லை. அந்த சரித்திரம் எங்களுக்கு தெரியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர் அந்த அளவுக்கு விலை இருந்தார். எல்லோருக்கும் நபியின் மீது முஹப்பத் இருந்துச்சு, எல்லாவற்றுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு இருந்துச்சு. ஃபாகன் நபியீன ஃபீ குல்கின் வ ஃபீ கல்கின். ஒரு புரவல் கூறுகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணாதிசயங்களை பற்றி, அவருடைய நல்ல தன்மைகளை பற்றி கூறும்போது ஒரு கவிதையாக அவர்கள் வடிக்கின்றார்கள். ஃபாகன் நபியீன ஃபீ கல்கின் வ ஃபீ குல்கின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களை விடவும் உயர்ந்தவர்கள். எந்த விடயத்தில? ஃபீ கல்கின், படைகோலத்திலும் அழகானவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புடைய ஒவ்வொரு அம்சமாக அங்கமாக வர்ணித்து எழுதியிருக்கின்றார்கள். அவருடைய தலை எப்படி, முகம் எப்படி, அவருடைய கைகள் எப்படி, கால்கள் எப்படி, உடம்புடைய நிலைமை சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்கென்றால், மேலான கண்ணியத்துக்குரிய சங்கியானவர்களே, ஒரு சஹாபி சொல்கிறார், பட்டாடை எவ்வளவு மிருதுவானதோ அதை விடவும் மிருதுவானதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்கையை நாம் பெற்றுக்கொண்டேன். மேலும் சொல்கிறாரு, நான் எத்தனையோ நறுமணங்களை நுகர்ந்திருக்கின்றேன், எத்தனையோ வகையான அத்தர்களை நான் நுகர்ந்திருக்கின்றேன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய மேல் இருந்து வந்த அந்த வியர்வை துளியை விட மனமான ஒன்றை நான் நுகர்க்கவே இல்லை என்றார். இப்படியெல்லாம் புகழ்கிறார். இப்படியெல்லாம் நபியுடைய புகழ். அவருடைய உடம்புடைய அழகை பற்றியும் கூறுகிறார்கள். அவருடைய முகம் இருக்கிறதே சுப்ஹானல்லாஹ், சூரியனை விடவும் பிரகாசமாக இருந்தது என்று சொல்கிறார்கள். படைகோலத்திலும் உயர்ந்தவர்கள், நல்ல பண்புகளிலும் அவர்கள் உயர்ந்தவர்கள். வலம் யுதாவீனுஹு, நபி அவர்களை எவருமே நெருங்கவில்லை. அறிவிலோ கொடையிலேயோ உலகத்தில் யாரும் அவர்களை முந்தவில்லை. அந்த அளவுக்கு அறிவும் மாற்றலும் திறமையும் சுப்ஹானல்லாஹ். வகுல்லுஹும் மின் ரசூலில்லாஹி முல்தமிஸுன், வகுல்லுஹும் மின் ரசூலில்லாஹி முல்தமிஸுன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவாளிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா படிப்புகளையும் படித்தாரு பெரிய ஒரு மாமேதியாக இருக்கலாம். அத்தனை பேருடைய அறிவும் ஆற்றலும் திறமையும் எந்த அளவுக்கென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து எடுத்த அறிவும் ஞானமும் தான் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுமில்ல, கர்ஃபம் மினல் பஹர், ஆழி சமுத்திரம், கடல் இருக்கிறதே, கடல்ல ஒரு அள்ளி எடுத்தா அந்த அள்ளில எவ்வளவு தண்ணீக்க போகுது, அந்த அளவுக்குள்ள அறிவும் ஞானமும் தான் உலகத்திலே உள்ள எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆழமான சமுத்திரத்தின் அளவு அந்த அறிவு ஞானங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ரஸ்வம் மினத்யம், அல்லது பலமாக பெய்யக்கூடிய ஒரு மழையில ஒரு சொட்டெடுத்தால் அந்த சொட்டுள்ள அளவுக்குத்தான் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட அறிவுகளும் ஞானங்களும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட அறிவு ஞானமும் தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையை போன்று வர்ணிக்கின்றார்கள். இப்படியெல்லாம் எத்தனையோ வர்ணனைகள் சுப்ஹானல்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரிய சங்கியானவர்களே, நாம் அத்தனை பேரும் பெருமை அடைய வேண்டும். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய தலைவராக இருக்கின்றார்கள். அவர்கள் கொண்டு வந்த தீன் தான் கியாமத்துடைய நாள் வரைக்கும் தீன். அந்த தீனை எவராலும் மாற்றவோ குறைக்கவோ கூட்டவோ முடியாது. அன்று ஹஜ்ஜத்துல் வதாவில, இறுதி ஹஜ்ஜில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த ஆயத்து இறங்குகின்றது. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இன்றைய நாள் இஸ்லாம் மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக்கி விட்டேன், தீனுல் இஸ்லாத்தை உங்களுக்கு நான் பொருத்திக் கொண்டேன் என்று கருத்துப்பட உள்ள ஆயத்து எப்ப இறங்குகின்றதோ அன்றையில் இருந்து கண்ணியத்துக்குரியவர்களே கியாமத்துடைய நாள் வரைக்கும் இஸ்லாம் தீன் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது. எவராலும் மாற்றி அமைக்க முடியாது, எவராலும் திருத்த முடியாது. உலகத்திலே உள்ள சட்டங்கள் மாறலாம், நாட்டுக்கு நாடு வித்தியாசமான சட்டங்கள் போடலாம், யாப்புகளை உருவாக்கலாம். அது சங்கங்களுக்காக இருக்கலாம், மஸ்ஜிதுகளுக்காக இருக்கலாம், பாடசாலைகளுக்காக இருக்கலாம். சட்டங்களும் யாப்புகளும் போடப்படுகிறதே, ஒரு காலத்தில் திருத்தப்படுகிறது. அது அப்படித்தான். ஆனா மார்க்கம், ஷரியத், அல் குர்ஆன், நபி கொண்டு வந்த வழி இருக்கிறதே சுப்ஹானல்லாஹ்,
அன்று அறிமுகம் செய்யப்பட்ட அதே தொழுகைதான் கியாமத்துடைய நாள் வரைக்கும், அதே நோன்புதான், அதே ஹஜ்ஜு தான், அதே ஷரியத்துடைய சட்ட திட்டங்கள் தான் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இருக்கும். எவராலும் மாற்றி அமைக்க முடியாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட குர்ஆனில அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு சவால் விட்டான். அந்த சவாலுக்கு அன்று தொட்டு இன்று வரையும் இல்ல, கியாமத்துடைய நாள் வரைக்கும் எவராலும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் அந்த சவால். நாம் இறக்கி வைத்த குர்ஆனில ஏதாவது மாற்றத்தை கொண்டு வாங்க என்று அல்லாஹ் விட்ட சவால். மாற்ற முயற்சித்தார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஆயத்தல்ல, ஒரு ஹர்ஃப, ஒரு நொக்தாவை நீங்க மாத்தி காட்டுங்க, அதை விட சிறந்ததுண்டை நாங்கள் கொண்டு வருவோம். அன்புக்குரியவர்களே, பரிபூர்ணமான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அறிமுகம் செய்து வந்திருக்கின்றான். எனவே எங்களுடைய கடமையும் பொறுப்பும் அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவதானே ஒழிய வெறுமனே அவருடைய புகழை மாத்திரம் பாடிவிட்டு செல்வதல்ல, வெறுமனே சரித்திரங்களை கேட்டுவிட்டு செல்வதல்ல, எமது வாழ்க்கையிலே கொண்டு வரணும். ஆனா இன்றைக்கு துரதிஷ்டம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் ஒரு பக்கம் இருக்கிறது, காட்டிய வழிமுறைகள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இன்று நாமோ நீங்களோ ஏதோ ஒரு பாதையை தேடிக்கொண்டு போகிறோம். எங்களுக்கு அதுல நிம்மதி இருக்குமா என்று தேடிக்கொண்டு போகின்றோம். இதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியை விட்டுவிட்டு வேற வழிமுறைகளை தேடியவர்கள் இதுவரைக்கும் நிம்மதி அடையவே இல்லை. கியாமத்துடைய நாள் வரைக்கும் சோதனைக்கு மேல் சோதனை தான். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், லதத்தபியுன்ன ஸனன மன் கான கப்லகும், சொன்னார்கள் உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவருடைய சுன்னாக்களை வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஷிப்ரன் பிஷிபிரின், ஷான் ஷானாக, திராஅன் பிதிராஇன், முலம் முலமாக பின்பற்றி கொண்டு போவீங்க. உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவருடைய வழிமுறைகளை நீங்கள் அணுவணுவா பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், லவ் சலகு ஹுஜ்ரல் லப்பின், அவர்கள் ஒரு உடுப்பு பொந்தல்ல அவர்கள் பூந்தாலும் நீங்களும் பூந்து விடுங்க அதுக்குள்ள, அந்த அளவுக்கு நீங்க அதுல முன்னேறி கொண்டு போவீங்க என்று சொன்ன நேரத்தில் அருமை தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, அல் யஹூத வன் நஸாரா, நீங்கள் முன்னோர்கள் சொல்றீங்களே, இது யஹூதிகள் நஸாராக்களா, அவங்களை ஆண்டு கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், ஃபமன், வேற யார சொல்ல. அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம் மேல்நாட்டு பழக்க வழக்கங்கள் எங்களுடைய சுன்னத்தாகிவிட்டது. யஹூதிகள் நஸாராக்களுடைய வழிமுறைகள் எங்களுக்கு இன்று இன்பமாகிவிட்டது. அவர்கள் தலைமுடி வெட்டுவது போல நாங்கள் வெட்ட ஆரம்பித்து விட்டோம். அவர்கள் சீவது போல சீவ ஆரம்பித்து விட்டோம். நடை உடைகளை நாங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம். எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு அசைவையும் நாங்கள் இன்று பின்பற்றக்கூடியவராக ஆகிவிட்டோம். குறிப்பாக வாலிப சமுதாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு அசைவாக இன்று அவர்கள் அசைத்து பார்க்கின்றார்கள். அதில் அவர்கள் இன்பம் கண்டார்களா, வெற்றி கண்டார்களா? இல்லவே இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலான வெற்றின்றமே வெற்றிக்கு ஒரே ஒரு வழி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன் ஜெய்சா நதேகா நதேகா கியா நதேகா ஜாயகா, ஒரு புலவர் சொல்வது போல, இன் ஜெய்சா நதேகா, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல ஒருவரை இதுவரைக்கும் நாங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை, இன்றும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், கியாமத்துடைய நாள் வரைக்கும் பெற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா இல்லையா? நாங்க மனதை எங்கட கல்வில கையை வச்சு சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறான். கவனமாக கேட்டுக்கோ. மிக தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறான். அந்த ஆயத்தில் 8 விஷயங்கள் அல்லாஹ் ஜல்ல ஜலால் சொல்கிறான். இந்த 8 விஷயங்களை மேலான பெரியார்களே தஃப்சீர் செய்யக்கூடிய நேரம் எல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த 8 விஷயங்கள் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி என்ன தெரியுமா சொல்கிறான்? சுப்ஹானல்லாஹ், குல், நபியோட உம்மத்தார்களுக்கு சொல்லுங்க, இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினுன் தவ்லௌனஹா. 8 விஷயங்கள் இருக்கு. நபியே முஹம்மதே ஒரு உம்மத்தை சொல்லுங்க, உங்களோட பெற்றார்களும், உம்மா வாப்பா எவ்வளவு முஹப்பத்துக்குரியவர்கள், உம்மா வாப்பாண்டா எவ்வளவு பாசத்துக்குரியவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலா குர்ஆன்ல சொல்கிறான், உங்களோட பெற்றோர்கள், வ அப்னாஉக்கும், உங்களோட பிள்ளைகள்.
பிள்ளைகளோட முகப்பத் இல்லாம யாருமே இல்லை. எல்லோருக்கும் முகப்பத் இருக்குது, எல்லாருக்கும் பாசம் இருக்குது. உங்களோட பெற்றோர்கள், உங்களோட பிள்ளைகள், உங்களோட உடம்பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களோட மனைவிமார்கள், உங்களோட குடும்பங்கள், உற்றார்கள், உறவினர்கள், நீங்க சம்பாதித்த உங்களோட பணங்கள், நஷ்டம் வரக்கூடாது என்று பயப்படுகின்ற உங்களோட வியாபாரங்கள், இதெல்லாம் மனிதனுடைய வாழ்வில் மிகவும் ஒட்டி இருக்கக்கூடியவர்கள். பெற்றார்கள், பிள்ளைகள், குடும்பம், மனைவி, மக்கள், காசிபணம், எங்களோட வியாபாரங்கள், அடுத்து வீடு வாசல், வம்சாக தரலோனா நீங்கள் விரும்பக்கூடிய வீடு வாசல், இதெல்லாம் கட்டாயம் எங்களோடு இருக்கக்கூடிய அத்தனையும். இந்த 8 விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி அடுத்து என்ன தெரியுமா சொல்ல போறான்? அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்கிறான், இவைகள் அனைத்தும் அஹப்ப இலைக்கும், உங்களுக்கு மிக விருப்பமானதாகிவிட்டால், இவை யாரை விட? மினல்லாஹி வரசூலிஹி வஜிஹாதின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வை விடவும், அல்லாஹ்வுடைய ரசூலை விடவும், அல்லாஹ்வுடைய தீனுக்காக செய்கின்ற தியாகத்தை விடவும் இந்த விஷயங்கள் 8ம் உங்களுக்கு விருப்பமானது ஆகிவிட்டால் ஃபதரப்பஸு, எதிர்பாருங்கள், அல்லாஹ் தண்டனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் முஹப்பத் தான் செய்யும். ஆனால் எல்லாவற்றையும் விட முதலாவது தீனுடைய முஹப்பத், அல்லாஹுடைய முஹப்பத், அல்லாஹுடைய ரசூலுடைய முஹப்பத் என்றால் அல்லாஹுடைய ரசூல் கொண்டு வந்த தீனின் மீது முஹப்பத். இவைகள் அனைத்தும் குடிகொள்ளுவது கட்டாயமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக படிச்சுக் கொள்ளணும். ஒன்றிருக்கிறது முஹப்பத், இன்னொன்றிருக்கிற சுஹபத். அன்புக்குரியவர்களே, முஹப்பத் என்பது, அன்பு என்கிறது, பாசம் என்கிறது நபியின் மீது யாருக்கும் இல்லாமல் இல்லை. மனிதர்களுக்கும் இருக்கிறது, எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிறது, முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது, அந்நியர்களுக்கும் இருக்கிறது. இதனாலதான் மாஷா அல்லாஹ் நேற்று முழுமையாக நாடு முடக்கப்பட்டது. மீலாதை பற்றி எல்லோரும் பேசினார்கள். அந்நியர்கள் கூட சுப்ஹானல்லாஹ் வாழ்த்து செய்திகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள். எவருமே நபியுடைய வாழ்க்கையில குறை கண்டதே கிடையாது. எல்லோருக்கும் முஹப்பத். வெறுமனே முஹப்பத் என்ற ஒன்றை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாளை கியாமத்துடைய நாளையில சுவர்க்கத்துக்கு யாருக்கும் போக இயலாது. அப்படி சுவர்க்கம் போவதாக இருந்தால் நிச்சயமாக நாளை கியாமத்துடைய நாளையில நபியுடைய சாச்சாவாகிய அபூ தாலிப் தாம் முன்வரிசையில இருப்பார். ஏன் அந்த அளவுக்கு முஹப்பத். சுப்ஹானல்லாஹ், அன்னாரின் மீது, நபியின் மீது அபூ தாலிபு கொண்ட முஹப்பத்தை போல யாருக்கும் முஹப்பத் இல்லை. எந்த அளவுக்கு என்றால் ரிவாயத்தில் வருகிறது, ஒரே பாயில உறங்குவாங்க, ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க, ஒரே சபர் செஞ்சா கூட போவாங்க. கொஞ்சம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டா உடனே கேட்பாங்க எங்க முஹப்பத். அவ்வளவு முஹப்பத். இவ்வளவு பெரிய முஹப்பத் இருந்தாலும் கியாமத்துடைய நாள நிச்சயமாக அபூ தாலிப் சொர்க்கத்தை போறல, நரகத்து தான் போவார். காரணம் என்னது? சுஹபத் இல்லாத முஹப்பத். ரிவாயத்தில் வருகிறது, கியாமத்துடைய நாளே நரகத்துல அபூ தாலிபுக்கு தான் ஆக சிம்பிளான வேதனை, குறைஞ்ச வேதனை. அவ்வளவு முஹப்பத் இருந்த காரணமாக என்ன குறைஞ்ச வேதனை? அது ஒன்றுமில்ல, பெருசா ஒன்றுமில்ல. நரகத்துடைய நெருப்பினால செய்யப்பட்ட 2 ஸ்லீப்பர் எல்லாம் கொடுப்பான, போட்டுக்கோங்க சொல்லு. ஆனால் அந்த 2 செருப்பையும் போட்ட உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அத்தனை உருகி வடிச்சிடுமா. இதுதான் சிம்பிளான வேதனை. யோசிச்சு பாருங்க, பெரிய வேதனை எப்படி. சுஹபத் இல்லாத முஹப்பத்தை கொண்டு சொர்க்கம் போக இயலாது. அதே போல வெறுமனே சுஹபத்தை கொண்டு சொர்க்கம் போக இயலாது. சுஹபத் என்றா என்னது? உண்மையிலே முஹப்பத் இல்லாத சுஹபத்தை கொண்டு சொர்க்கம் போறதாக இருந்தால் கியாமத்துடைய நாளே முன் வரிசையில சொர்க்கத்துல முனாஃபிகீன்கள் இருப்பாங்க. அவ்வளவு பெரிய சுஹபத். நபியுடைய சபையில் உட்காரும் போது சொல்ல தேவையில்லை, கிட்ட வாங்கன்னு சொல்லத்தை நெருங்கி உட்காருவாங்க. உங்களை மாதிரி பயான் கேட்கும் போது தூங்கி கேட்க மாட்டாங்க, விழிப்போட கேட்பாங்க. நபியுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து கொண்டிருப்பாங்க. எந்த அளவுக்குண்டா ஒவ்வொருத்தர் நினைக்கிறாங்களாம் என்னோடதான் மிச்சம் முகப்பத் ஆகிக்கிறேன், அந்த அளவுக்கு நெருங்கி உட்காருவாங்க. ஆனா எதுவரைக்கும் அந்த சபையில் இருக்கும் வரைக்கும் தான். அங்கிட்டு போயிட்டா நேரமாய் பேசுவாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் முஹப்பத் இல்லாத சுஹபத்.
அன்புக்குரியவர்களே, முஹப்பத்தும் சுஹபத்தும் காணப்பட்டவர்கள் தான் கண்ணியத்துக்குரிய சஹாபா பெருமக்கள். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு நபியின் மீது முஹப்பத் சுஹபத் என்று சொன்னால், தூக்கு மேடையில ஏற்றப்பட்ட சஹாபி சொல்லப்படுகிறது, உங்களை இறக்கிட்டு முஹம்மதை கொண்டு வந்து வச்சா எப்படி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து வைக்கிறது இல்ல, அன்னாருடைய மேனியில் ஒரு தூசி படிவதை நாம் விரும்ப மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட முஹப்பத். யுத்த களத்துக்கு போக தயாராகிறாங்க, ஒரு குழந்தைய தூக்கி கொண்டு வராங்க ஒரு தாய். யா ரசூலல்லாஹ், நாளைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்துல என குழந்தைய நீங்க எடுத்துக்கொண்டு போங்க. பிள்ளைகளை விடவும் பெற்றார்களை விடவும் உறவினர்களை விட மார்க்கம் முஹப்பத் சுஹபத். சுப்ஹானல்லாஹ், நபியுடைய தீனின் மீது முஹப்பத். கேட்டாங்க, தாயே இந்த குழந்தைய கூட்டிட்டு போன என்னமா செய்யறதுக்கு சொன்னாங்க. யுத்த களத்துல உங்களை நோக்கி அம்புகள் வரும்போதே என்னுடைய குழந்தைய கேடயமாக பாவீங்கன்னு சொன்னாங்க. யுத்த களத்திலே இருந்து திரும்பி கொண்டு வாராங்க, ஒரு பெண் விரைந்து கொண்டு போகிறாள். சொல்லப்படுகிறது, உங்களோட கணவர் இறந்து விட்டார், பரவாயில்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்களா? இன்னும் கொஞ்சம் போறாங்க, உங்களோட தந்தையும் இறந்து விட்டார்கள், பரவாயில்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு உயிரோடு இருக்கிறாங்களா? இன்னும் கொஞ்சம் போறாங்க, உங்களோட மகனும் இறந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ், இதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல 8 விஷயங்கள் சொல்றானே. இவைகள் அனைத்தை விடவும் அல்லாஹ்வுடைய தீன் முக்கியம், இவைகள் அனைத்தை விட அல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத் முக்கியம். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம். நபியுடைய தீன் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. நிச்சயமாக சத்தியமா விமோச்சனம் அதில் கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாளைய கியாமத்துடைய நாளையில ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை அல்லாஹ் எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுத்ததில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய சன்மானம். இது நீண்ட ஒரு வரலாறு. ஹவுதுல் கௌசர் என்பதே நஹ்ருன் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் ஓடக்கூடிய ஒரு ஆறு. ஹாஃபதைஹி மின் ذهبٍ وفضة, ஒரு பக்கம் தங்கத்தினால் அமைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் வெள்ளியினால் அமைக்கப்பட்டிருக்கிறது. வமாவு அஷத்து பயாலம் மினல் லபன், பாலை விடவும் வெண்மையான கலர், தேன் பானியை விடவும் ருசியான தண்ணீர். இது யாருக்கு அல்லாஹ் வச்சுக்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய எங்களுக்கு வச்சுக்கிறான். ஆனா கியாமத்துடைய துரதிஷ்டம் என்னவென்றால், அபாக்கியம் என்னவென்றால், அப்படியே மக்கள் போவாங்க தண்ணி குடிக்கும், நபியும் குடிச்சு ஸல்லல்லாஹு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. எதிர்பாராத விதமாக ஒரு காட்சி நடக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிக்க வேண்டும். கண்ணியத்துரியவர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எல்லாரும் வரிசையிலிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால தண்ணி குடிப்பதற்காக இந்த நேரத்திலே திடீரென்று ஜபானியாக்கள் வருவார்கள். ஜபானியாக்கள் என்றால் நரகத்திலே நெருப்பினால் உருவாக்கப்பட்ட மலாய்க்காமார்கள். அவருடைய கைகளிலே நெருப்பினால் செய்யப்பட்ட கடிவாளங்கள் இருக்கும், எடுத்துக்கொண்டு வருவாங்க. அப்படியே அணிவகுப்பு அடையாள அணிவகுப்பு மாதிரி பார்த்து கொண்டு போவாங்க. சிலருடைய முகங்கள் அவருடைய கண்களிலே படும், அவர்கள் இழுத்துக் கொண்டு போவாங்க நரகத்தின் பக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக வேண்டி வாழ்ந்தவங்க. ஹயாத்திலையும் உம்மத்துடைய கவலை, மௌத்துடைய நேரத்திலும் உம்மத்துடைய கவலை, நாளை கியாமத்துடைய நாளையிலும் கடைசி மனிதன் சொர்க்கத்துக்கு போகும் வரைக்கும் கவலைப்படக்கூடியவங்க. இந்த காட்சியை கண்டவனை கேட்பாங்க, மலக்குமார்களே, என்னுடைய உம்மத்தை என்ன செய்ய போறீங்க, எங்க கொண்டு போறீங்க? சொல்லப்படும் உங்களோட உம்மத்து தான், சந்தேகம் இல்ல. ஆனா இன்றைக்கு உங்களோட கையால தண்ணி குடிக்கிறதெல்லாம் ஹராமாக்கிக்கிறான். காரணம் என்னண்டா, உங்களோட மௌத்துக்கு பின்னால உங்களோட தீனை எடுத்து நடக்க வேண்டிய மக்கள், உங்களோட தீனை ஹயாத்தாக்க வேண்டிய மக்கள் அதனை காலால மிதித்து உதைத்து தள்ளிவிட்டார்கள். யஹூதிகளை போல வாழ்ந்தவங்க, நசாராக்களை போல வாழ்ந்தவங்க, மேல்நாட்டு வழக்கம் எல்லாம் அவங்களுக்கு சுன்னத்தாகிவிட்டது. எனவே இந்த கூட கையால தண்ணி குடிக்கிறதெல்லாம் ஹராமாக்கி விட்டான். உம்மத்துடைய கவலையில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதை கேள்விப்பட்ட கடுமையாக கவலைப்படும். சொல்லுவாங்க, என்ன மூஞ்சி கூட அவங்களை கொண்டு வரவானான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலையை கியாமத்துடைய நாங்க பார்க்கத்தான் போறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து நின்று போராடி இந்த உம்மத்துக்குடைய வெற்றிக்காக பெரும் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சென்றது போல நாங்களும் தீனுக்காக வேண்டி பாடுபடுவோம். நாங்களும் தனியே நின்று உழைக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கட ஊர்கள் இருக்கக்கூடிய குடிகாரர்களை திருத்த முடியாதா? குடிகாரர்களை திருத்த முடியாதா? தொழாத மக்களை பள்ளிக்கு கொண்டு வர முடியாதா? தனித்தொரு மனிதன் போராடி முழு உலகத்திலும் வெற்றி கொண்டு வருவதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள் என்றால் அன்னாருடைய வழித்தோன்றல் வந்தவர்கள் தான் நாமும். ஆம், அவருடைய உம்மத்து தான். எங்களுக்கு முடியாது. எனவே உறுதியான நியத்துகளை வைப்போம், உறுதியாக நாங்கள் விட்டு செல்வோம். நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதென்றால்
இருந்தால் அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதெல்லாம் வெற்றி இருப்பது என்ற உறுதியோடு சென்று அதுக்காக பாடுபடுவோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ணமான சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையில தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், கடந்த காலங்கள்ல அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய தவறுகளை பாவங்களை குற்றங்களை செஞ்சிட்டோம். யா அல்லாஹ், எல்லா பாவங்களையும் மன்னித்து மறைத்திடுவாயாக. வரக்கூடிய காலங்களில் உன்னை நெருங்கக்கூடிய அமல்களில் அதிகமாக ஈடுபட அருள் புரிவாயாக. எங்களை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்திடுவாயாக. வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், பலாய், முசீபத்துகள், ஆபத்துகள், நோய்கள் அனைத்தை விட்டு நம்மனைவரையும் பாதுகாத்திடுவாயாக. இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானோட வாழ்ந்தே கடைசி நேரத்தில் கலிமாவுடன் மௌத்தாகி கியாமத்துடைய நாளையில் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல பாக்கியம்